தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் மற்றும் குரூப் 2A தேர்வுகள் தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவை நனவாக்கும் பொன்னான வாய்ப்பு. இந்த தேர்வு மாநில அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள மதிப்புமிக்க பதவிகளை நிரப்புவதற்காக நடத்தப்படுகிறது. இது வெறும் ஒரு வேலை அல்ல, பொது சேவைக்கு தங்களை அர்ப்பணிக்க விரும்பும் இலட்சியவாதிகளுக்கான நுழைவாயில். வெற்றி குவா, நிலையான வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்து. மாநில வளர்ச்சியில நேரடி பங்கு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அரசின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்று நிர்வாகத்தை சீராக இயக்குவார்கள். இந்த வீடியோவின் நோக்கம் குரூப் 2 குறித்து அனைத்து சந்தேகங்களையும் நீக்கி தெளிவான வழிகாட்டி வழங்குவது. புதிய மாணவருக்கும் அனுபவமிக்க போட்டியாளருக்கும் பயன். இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள போவது தகுதிகள், தேர்வு முறை, பாடத்திட்டம், கேள்விகள் and மதிப்பெண்கள், அறிவிப்பு and விண்ணப்ப முறை, பதவிகள், தேர்வு மையம், சம்பளம், பதவி உயர்வு, பயிற்சி மையங்கள் and புத்தகங்கள். வெற்றி ஒரு நாளில் கிடையாது, தினசரி உழைப்பின் துளிகளா கட்டப்படும். சவால்களை எதிர்த்து வெல்லுங்க. இந்த கையேடு உங்கள் நம்பகமான நண்பன். வாருங்க, முதல் படியை நம்பிக்கையுடன் எடுப்போம். உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. பேஸ் தடமா தகவல் தொடங்கலாம். TNPSC குரூப் 2க்கு விண்ணப்பிக்க சில அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். தகுதிகள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அனைத்தையும் முன்கூட்டியே சரிபார்க்கவும். கல்வி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் இளநிலை பட்டம், எந்த துறையும். சில பதவிகளுக்கு குறிப்பிட்ட பட்டங்களுக்கு முன்னுரிமை இருக்கலாம். இறுதி ஆண்டு மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆவண சரிபார்ப்பில் பட்ட சான்றிதழ் அவசியம். வயது பொதுவாக குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் ஹபிலிட்டி. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரப்பினர், ஆதிதிராவிடர், பழங்குடியினர், ஆதரவு விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் உட்பட பிரிவுகளுக்கு வயது தளர்வு உண்டு. உங்கள் பிரிவுக்கான சரியான விதிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில். தேவையான ஆவணங்கள்: டென்பாம் தரச்சான்று, முரண் காப்பாம் தரச்சான்று, பட்ட சான்று, சாதி சான்று, பிறப்பு சான்று, PSTM இருந்தா சேர்க்கவும். இந்த ஆவணங்கள் உங்கள் அரசு பணி கனவிக்கான தரவுகோல்கள். குரூப் 2 நேர்காணல பதவிகள், உயர்ந்த பொறுப்பு and ஊதியம். குரூப் 2A நேர்காண இல்லை, நிர்வாக அடிச்சலம் வலுப்படுத்தும். விருப்பம் and தகுதிக்கேற்ப 1-2 தேர்வு செய்யலாம். தேர்வின் தன்மையை புரிந்து முறையான அணுகுமுறையுடன் தயாராகுங்கள். வெற்றி உங்கள் வசம். தேர்வு 2 முக்கிய கட்டங்கள். முதல் நிலை பிரிலிம்ஸ் and முதன்மை மெயின்ஸ். முதல் நிலை தேர்வு மொத்தம் 300 மதிப்பெண்கள், காலம் 3 மணி, மொத்தம் 200 கேள்விகள். பார்ட் A கட்டாய தமிழ் SSLC தரம் 100 கேள்விகள். பார்ட் B பொது அறிவு 70+, திறனறிவு மனக்கணக்கு 25. பிரிலிம்ஸ் கட் ஆஃப் மீறினால் தான் மெயின்ஸ்க்கு அழைப்பு. தேர்ச்சி பெற்றவர்கள் மெயின்ஸ்க்கு அழைக்கப்படுவர். மெயின்ஸ் விரிவான விடையளிக்கும் தேர்வு. தூதாள்கள். தாலாய் கட்டாய தமிழ் தகுதி 100 மதிப்பெண்கள், 3 மணி. தேர்ச்சி அவசியம், மதிப்பெண்கள் இறுதி தரவரிசையில் சேராது. தால் 2 பொது அறிவு, திறனறிவு, பொது நுண்ணறிவு 300 மதிப்பெண்கள், 3 மணி. இதுவே வெற்றியை நிர்ணயிக்கும். நேர்காணல் இல்லாத பதவிகள். தால் 2 மதிப்பெண்கள் அடிப்படையில் நேரடி நியமனம். நேர்காணல் பதவிகள் மெயின்ஸ் இன்டர்வியூ சேர்த்து இறுதி தரவரிசை. நேர்காணல் ஆளுமை, தகவல் தொடர்பு, பொது நிர்வாக புரிதல் சோதனை. எழுத்து தேர்வை போலவே நேர்காலுக்கும் திட்டமிட்டு தயாராகுங்க. பாடத்திட்டம் ஒரு கடல், எங்கு ஆழம் அதிகம் என்பதை அறிந்து படியுங்கள். பிரிலிம்ஸ் பாடத்திட்டம் பொது தமிழ், பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம். பொது தமிழ் 3 துணை பிரிவுகள்: இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் and தமிழ் தொண்டு. இலக்கணம் பொருத்துதல், பிரித்தெழுது, எதிர்ச்சொல், பொருந்தா சொல், சந்திப்பிறை நீக்கம், ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். இலக்கியம் திருக்குறள், சங்க இலக்கியங்கள், ஆம்பெருங்காப்பியங்கள், பத்தி and தற்கால இலக்கியங்கள். அறிஞர்கள் பாரதியார், பாரதிதாசன், மறைமலையடி மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். பொது அறிவு இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், நடப்பு நிகழ்வுகள், புவியியல், வரலாறு and பண்பாடு, இந்திய அரசியல், பொருளாதாரம், தேசிய இயக்கம், தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல் நிகழ்வு முக்கியத்துவம். சம்சீர் புத்தகங்களில் இருந்து நேரடி மறைமுக கேள்விகள் அதிகம். அவற்றை நன்கு படியுங்க. திறனறிவு சுருக்குதல், சதவீதம், HCF LCM, விகிதம், தனி சூட்டு வட்டி, பரப்பு கொள்ளவு, காலம் வேலை, தர்க்கம், புதிர்கள் என் தொடர்கள்.
தினமும் பயிற்சி செய்து வேகமும் துல்லியமும் உயர்த்துங்க. இங்கே முழு மதிப்பெண்கள் சாத்தியம். பாடத்திட்டத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் வரப்படமிட்டு படிப்பதே புத்திசாலித்தனம். அறிவிப்பு எப்போது எங்கே? www.tnpsc.gov.in மட்டுமே அதிக அதிகாரப்பூர்வம். ஆனுவல் பிளானர் வெளியீடு, வரவிருக்கும் தேர்வுகளுக்கான சுட்டிக்காட்டி, நோட்டிபிகேஷன்ஸ், லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பகுதியில் இருந்து PDF பதிவேற்கவும். விண்ணப்ப தேதி, கடைசி நாள், தேர்வு நாள், காலியிடங்கள், வயது, கல்வி தகுதி, முறை, பாடத்திட்டம் எல்லாமே அதில். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து உள்நுழைஞ்சு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். புகைப்படம், கையொப்பம், சான்றிதழ்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றவும். விண்ணப்ப கட்டணம் நெட் பேங்கிங், கிரெடிட், டெபிட் கார்டு. கடைசி நேர் நெரிசல தவிர்க்க விரைவில் விண்ணப்பியுங்கள். அறிவிப்பில் உள்ள ஒவ்வொரு வரியும் குறிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளிகன்ட்ஸ். கவனமாக படியுங்கள். மாநிலம் முழுவதும் தேர்வு மையங்கள், மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் முக்கிய நகரங்கள். ஆன்லைனில் 3 மையங்களை தேர்ந்தெடுக்கலாம். பெரும்பாலும் முதல் விருப்பமே ஒதுக்கப்படும். அட்மிட் கார்டில் மையத்தின் பெயர் அண்ட் முகரி. முன்கூட்டியே சென்று இடம் அறிந்துள்ளுங்கள். பற்றம் குறையும். அனுமதி: நுழைவு சீட்டு, அடையாள அட்டை, பேனா. அனுமதி இல்லை: மொபைல், கால்குலேட்டர். விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நேரத்தில் சீராகுவது முக்கியம். குரூப் 2 நேர்காண பதவிகள். குரூப் 2A நேர்காணல் இல்லாத பதவிகள். உதாரணங்கள்: நகராட்சி ஆணையர் கிரேடு தி, சார் பதிவாளர் கிரேடு தி, தொழிலாளர் உதவி ஆய்வாளர், உதவி பிரிவு அலுவலர். நான் இன்டர்வியூ: பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோடைபிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்றவை. போஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து உங்களின் மதிப்பெண் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒதுக்கீடு. குரூப் 2 சுமார் 36 முதல் 1177 தான். குரூப் 2A ரூஜ் 40,000 கூப்ரட் முதல் ரூ 75,500 அடிப்படை ஊதியம். DA, HRA, மெடிக்கல் அலவன்ஸ் உள்ளிட்டதால் கிராஸ் சேலரி இதை விட அதிகம். பணி மாநிலம் முழுதும் எங்கோ இருக்கலாம். கலந்தாய்வு ஆவண சரிபார்ப்புக்கு பிறகு நியமனம். புதியவர்கள் முதலில் குறிப்பிட்ட காலம் அதே இடத்தில் பணியாற்றுவர். பின்னர் விதிகளின்படி இடமாற்றம். ASO ஆக தொடங்கி செக்ஷன் ஆபீசர், டெபுட்டி ஜாயிண்ட் அடிஷனல் செக்ரட்டரி போன்ற உயர்நிலைகளுக்கு உயர்வு சாத்தியம். சார் பதிவாளர், மாவட்ட பதிவாளர் வர உயர் முடியும். பதவி உயர்வுகள் சம்பளத்தோடு பொறுப்பும் அதிகாரமும் சமூக மதிப்பையும் அதிகம். வள்ளுவர் சொன்னது போல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தொடர்ந்து உழைச்சால் உயர்வு உறுதி. சரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மிக முக்கியம். அடித்தளம்: சமச்சீர் கல்வி, தமிழ், சமூக அறிவியல், பொது தமிழுக்கு சி இளங்குமரனார், இலக்கண உலகம். பொது அறிவு லூசன்ட் GK, இந்திய அரசியல் M லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி தமிழும் டெக்கோ. ஆப்டிடியூட் RS அகர்வால், கருத்து பயிற்சி வினாக்கள். நடப்பு நிகழ்கள் தினமெனி இந்த பிளஸ் போட்டி தேர்வு இதழ்கள் விண்மீட்டி. பழைய வினாத்தாள்களை மீண்டும் பயிற்சி செய்யுங்க. சென்னை சங்கர் IS, IS, மதுரை, கோவை, திருச்சி நல்ல வெற்றி விகிதமுள்ள மையங்களை தேர்வு செய்யலாம். ஹாப்லன் முடியாவிட்டா யூடியூப் அண்ட் ஆப்ஸ் மூலம் தரமான கற்றல் இயலும். சுய படிப்பு வழிகாட்டுதல், இரண்டையும் இணைத்தல் சிறந்த உத்தி. சரியான வளங்கள் உங்களின் தேடலை எளிதாக்கி நேரத்தை மிச்சப்படுத்தும். எது படிப்பது, எங்கே, எப்படி படிப்பது தெளிவா இருந்தா வெற்றி நிச்சயம். இந்த பயணம் மராத்தான். வேகத்தை விடுவிவேகம் அண்ட் தொடர்ச்சியான முயற்சி. இதுவரை அனைத்து அடிப்படை விவரங்களையும் பார்த்தோம். ஒரு முறையான கால அட்டவணை அமைத்து தினமும் 46 மணி நேரம் படிக்கவும். கடின பகுதிகளுக்கு அதிக நேரம், எளிதானவற்றுக்கு குறைவு. வாராந்திர் அண்ட் மாதாந்திர் திருப்புதல் அவசியம். குழு படிப்பில் கவனம். அரட்டை இல்லை. உடல் நலம், உறக்கம், சரிவீத உணவு, லேசான உடற்பயிற்சி. மாதிரி தேர்வுகளை அடிக்கடி எழுதுங்க. தவறுகளை பகுப்பாய்வு சரி செய்யுங்க. பதற்றம் குறைச்சு அமைதியுடன் எழுதுங்க. தெரிந்தவற்றை முதலியல் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. அனைத்துக்கும் முயற்சி. மாதிரி வினா 1: யாதும் ஊரே யாவரும் கேளிர் இடம்பெயர் நூல் எது? நற்றிணை. B குறுஞ்சோ. C சாங்குறுநூறு. D புறநானூறு. D புறநானூறு. மாதிரி வினா 2: இந்திய அரசியமைப்பின் எந்த பகுதி? அடிப்படை. நீங்க தொடர்ச்சி வினாக்களை தயாரிச்சு பயிற்சி செய்யுங்க. நினைவில கொள்ளுங்க, உங்க எதிர்காலம் உங்க கைகளில் தான் உள்ளது.